ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி 3rd லெசன் 1 வேர்ட் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டில் நான் ஒரு கொஷின் கேட்க போகிறேன். அதோட ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12th கெமிஸ்ட்ரி 3rd லெசனோட ஃபர்ஸ்ட் 1 வேர்ட் தான் பார்க்குறோம். இஸ் நாட் பி யூஸ்ட் அப்படின்னு இருக்கு. இங்கேயே என் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. பட் இது நம்ம எதை யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எதை நம்ம இதுவரை யூஸ் பண்ணல, எல்லாரும் நெஸ்லி காஃபி பவுடர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுதான் நம்ம இதுவரை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு கொடுக்க போறோம். சரியா? ட்ரூ ரிகார்டிங் நைட்ரஜன். இப்போ ட்ரூ அப்படின்னாலே ட்ரூ பாண்ட், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா ட்ரூ பாண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா P5யோட பாண்ட் P5 அப்படின்றத நீங்கள் ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 2 ways இருக்குது. ட்ரூ பாண்ட். குரூப் 15 அப்படின்றது 3rd கொஷின். இந்த குரூப் 15 மேலே இருக்கிற பவர்லாம் நீங்கள் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். இதோட பவரோட ஆன்சர் 15 நமக்கு வரும். 10, 12, 15. இங்கோட ஆன்சர் என்ன வருது? நமக்கு 15 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸ்மோக்கி ரிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மோக் என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலர். மேக்ஸிமம் நம்ம பார்க்குற ஸ்மோக் எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ அது என்ன ஒயிட்டில் இருக்குமா? பியோர் ஒயிட்டில் இருக்கும். இங்கே 2 ஆப்ஷன் ஒயிட்டில் இருக்குது. பட் இது ரொம்ப பியோர் ஒயிட்டில் இருக்கும். இங்கேயும் பியோராக இருக்கும். அப்போ பியோர் பிபி அப்படின்ற ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சராக இருக்கும். 5th கொஷின் பார்த்தீங்கன்னா PCl3 அப்படின்னு இருக்கு. இந்த சிஎலை நம்ம ஐஜியில் ஷார்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணுவோம்ல. சிஎல்னா கிளாஸ் இந்த மாதிரி சம்திங். ஸோ அப்போ ஒருத்தங்க கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ்க்கு போ அப்படின்றத நம்ம எடுக்கிறோம். இந்த PO3யை நீங்கள் அண்டர்ஸ்டாண்டாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா செகண்ட் கொஷினுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ கிளாஸ்க்கு போ அப்படின்னு அப்போ இந்த PO3 இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ காமனாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். 6th கொஷின். சிக்ஸ்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா P4O6 அப்படின்னு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். PO3யை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே PO3யை நீங்கள் எடுத்துட்டீங்க ஆன்சரா. அப்போ 2 ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இங்கேயும் நம்ம இதுக்கு 3, இதுக்கு 3, இதுக்கு 3 எல்லாமே பேஸ் சேமாக இருக்கும். இங்கே அந்த மாதிரி 3, 3 சேமாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு ரைட் ஆன்சர். ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் நம்ம எடுக்க போகிறோம். 3rd என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கொஷின்ல என்ன சொல்றாங்கன்னா பைரோபாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. பைரோபாஸ்பரஸ் ஆசிட்ல இங்க பி அப்படின்ற ஒரு வேர்ட் தான் நமக்கு பைரோ பாஸ்பரஸ், அதுல எல்லாமே என்னது பி அப்படின்ற வேர்ட் தான் இருக்கு. அப்போ அந்த பி அப்படின்றதோட பேஸ் என்ன இருக்கு? 2. அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தோம்னா ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட் அப்படின்னு இருக்கு. ஆர்னா என்னது? 6. ஆறுனா என்னது? 6ன்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்னது? 6. ஈஸியா மார்க் பண்ணிடலாம். ஆப்ஷன் இஸ் அ ரைட் ஆன்சர். இந்த அசர்சன்ல பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் அப்படின்ற வேர்ட் இருக்கு. பட் ரீசன்ல பாத்தீங்கன்னா குளோரின் அப்படின்ற வேர்ட் இருக்கு. ஃப்ளூரின் இங்க இருந்தா ரீசன்லையும் ஃப்ளூரினை பத்தி தான் அவங்க சொல்லியிருக்கணும். பட் இங்க குளோரின் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர் எடுத்திருக்கோம். போத் அசர்சன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். இதுல எது நமக்கு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கேட்குறாங்க. ஒருத்தங்க கூட நம்ம சண்டை போடுறது, ஃபைட் பண்றதா நமக்கு என்னது? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ F2 இஸ் த ரைட் ஆன்சர். இதோட கரெக்ட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதோட ஆப்ஷனை பாருங்க. இதே மாதிரி நம்ம 2 ஆப்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸ்டேபிளா இருக்கிறது என்னது? ஒருத்தங்க ஃபெயில் ஆகுறான், அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் ஃபெயிலேருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அது தெர்மல் ஸ்டெபிலிட்டி. இதோட ஸ்டோரி சொல்றேன். ஒருத்தன் ஃபெயில் ஆகுறான், ஒரு சப்ஜெக்ட்ல ஏதோ ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆகி அப்புறம் இன்னொரு கிளாஸ்க்கு போறான். அங்க போய் அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. பட் இருந்தாலும் அவன் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுறான். அப்ப ஸ்டெபிலிட்டினா ஒருத்தர் ஃபெயில் ஆகி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டோரி ஸ்டெபிலிட்டியோட ஸ்டோரி. நம்ம பேக்ல இன்னொரு கொஸ்டின் இது ரிலேட்டடா சம்திங் பார்ப்போம். அது பட் ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதோட ஹையஸ்ட் ஹச்ன்னு இருக்கிறனால இந்த மாதிரி வரும். நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. நாட் ஃபார்ம். நீ NE நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நீ, அதாவது ஒன்ன ஃபார்ம் பண்ண முடியாது. நீனா என்னது? ஒன்ன ஃபார்ம் பண்ண முடியாது. யூ ஒன்ன ஃபார்ம் பண்ண முடியாது. ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். மோஸ்ட் லிக்யூஃபபிள் கேஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். சாரி கைஸ், ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். என்னன்னா
எது ரொம்ப லிக்யூடாக இருக்குது, இது எதுவுமே நமக்கு தெரில, ஹீலியம், ஆர்கன் சம்திங் எதுவுமே நமக்கு தெரில ஞாபகம் வச்சுக்கலாம். பட் கேஆர்னா என்னது, கெரோசின் ஞாபகம் வச்சுக்கோங்க. கெரோசின் நமக்கு எல்லாருமே தெரியும், பெட்ரோல், டீசல், கெரோசின் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ கேஆர்னா என்னது, கெரோசின் இஸ் ரைட் ஆன்சர், லிக்யூஃபபிள் கேஸ் கெரோசின். எக்ஸிஎஃப்சிக்ஸ் அப்படின்னு இருக்கு, ஷியோ அப்படின்ற வேர்டு நம்ம சாப்டர் 2லே பார்த்துருப்போம், ஷியோ அப்படின்ற ஒரு வேர்டை. இங்கே நம்ம ஷியோ அப்படின்னு சொல்கிறோம், சரியா. இதோட 6 இருக்கு, பட் இதோட பாதியாக பார்க்கும்போது என்ன வரும், 3. அப்போ CO3 அப்படின்னு எடுத்துக்கலாம். 15 பார்க்கலாம். ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் எமாங் ஆல், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட் இது. ஒருத்தர் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம இங்கே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் வாங்குறது ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங். இல்லைனா ஒருத்தன் ஹைட்டாக ஹச்சைனா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது. நான் ஆல்ரெடி ஒரு கொஷின் பேக்கில் பார்ப்போம்னு சொன்னால அந்த கொஷின் தான் இது. நமக்கு ஸ்டெபிலிட்டினால ஒருத்தர் ஃபெயில் ஆகி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற கதையே பார்த்தோம். பட் இங்கே ஒருத்தன் கிளாஸ்க்கு போகிறான், அந்த கிளாஸில் போய் போர் அடிக்குது, அந்த போர் அடித்ததுனால அவன் என்ன ஆகிடுறான், ஃபெயில் ஆகி மோட்டிவ் ஆகி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். திஸ் அ ஸ்டோரி. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 2 ஸ்டோரியும் குழப்பிடுறாதீங்க. அது வந்து ஹச் அப்படின்னு இருக்கும், அவன் ஃபெயில் ஆகி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான். பட் இது வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அவன் கிளாஸ்க்கு போய் போர் அடிக்குது, அப்புறம் ஃபெயில் ஆகி மோட்டிவ் ஆகி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுறான். இதோட ஆர்டர் கேட்குறாங்க, கரெக்ட் ஆர்டர் 0, அதாவது 1, எதுவும் இல்லைன்னா 1 நம்ம எடுத்துப்போம். 1 2 3 4 ஆர்டர் கரெக்டாக இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். 15 பார்த்தீங்கன்னா ஒன்று ஹீட் பண்ண சொல்கிறாங்க. ஹீட் பண்ணும்போது ஒன்று ரெடியூஸ் ஆகுது. அப்போ NO3 எப்படி ஆகுது, NO2 ஆகுது. இப்போ ஒருத்தங்க நம்மளை காப்பரை ஹீட் பண்ண சொல்கிறாங்க, நம்மளை காப்பரை ஹீட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு ரொம்ப வேலை கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், சியூ பை பை, நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுறீங்க. இது 4மே செட் ஆகுது. பட் நம்ம NO2ல எடுத்தாச்சு, இந்த ஆப்ஷன் அல்லது இந்த ஆப்ஷன் தான் அப்படின்னு எடுத்துட்டோம். சியூ நோ அப்படின்னு சொல்கிறோம், சரியா. ஒரு வாட்டி தான் நோ சொல்கிறோம், சியூ நோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ஒரு NO2 இருக்கும். ஸோ மிக்ஸ் ஆகி ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். இந்த கொஷினோட ஆன்சரை எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம். தேங்க்யூ.